இந்த காணொளியில நாங்கள் பார்க்க போகின்ற முக்கியமான விடயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நாட்டிலே அது எந்த ஒரு பதவியிலே அவர் இருந்தாலும் கூட அவருடைய பதவிகள் நிமித்தமாக நாங்கள் எந்த ஒரு யோசனையும் செய்யாமல் அவர் என்ன தவறுகள் செய்தாலும் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்கின்ற விதத்திலே இன்றைய தினம் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். கடந்த காலங்களாக கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட சில பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கின்றன. அதாவது சபாநாயகர் அவர்களினுடைய கல்வி தகமை தொடர்பாகவும் ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் சென்று கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் ஜனாதிபதியினுடைய இந்த கூற்றானது பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றதான் சொல்ல வேண்டும் மக்கள் மத்தியிலே. அந்த வகையிலே அவர் என்ன மிகுதியாக சொல்லியிருக்கின்றார் என்கின்ற விவரங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் முழுவதுமாகவே பார்க்கலாம். அதனையும் தாண்டி கடந்த காலங்களிலே நாங்கள் சொல்லியிருந்தோம், அதாவது முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன்றோருக்கு வழங்கப்படக்கூடிய இந்த சலுகைகள் அல்லது அவர்களுக்கான பாதுகாப்பு போன்ற விடயங்கள் பரிசீலனைக்கு பின்பாக பாதி அளவாக குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்கான நடவடிக்கையும் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது என்கின்ற மாதிரியாக நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த வகையிலே தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அவர்களினுடைய சலுகைகள் சற்று குறைக்கப்பட்டிருக்கின்றே சொல்லலாம். அது என்னென்ன, யார் யாருக்கு அது குறைக்கப்பட்டிருக்கின்றது என்கிற விவரங்களை பற்றி பார்க்கலாம். இதனையும் விட முக்கியமான ஒரு விடயம், இந்த ஒரு நபர் தன்னுடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காக செய்கின்றாரா அல்லது தெரியாமல் செய்கின்றாரா தெரிந்து செய்கின்றாரா என்கின்ற எந்த ஒரு விடயமுமே தெரியாமல் தான் எங்கு சென்றாலும் அந்த இடத்திலே அந்த நாளுக்கான அந்த ஒரு விடயம் என்பது தன்னுடைய பெயர் மட்டுமே அந்த இடத்திலே பேசப்படுகின்ற ஒரு விடயமாக அவர் தெரிந்து செய்கின்றார் தெரியாமல் செய்கிறார் எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய பெயர் மட்டுமே இறுதியிலே அங்கு பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாற்றமடைந்து விடுகின்றது. வேறு யாரும் கிடையாது, வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தான், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் கூட. தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த ஒரு கூட்டத்திலேயும் குறிப்பிட்ட நபரால ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு விடயம் பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களை பார்த்தோமானால், எங்களுடைய நாட்டின் எமது அரசாங்கத்தின் கீழ் எந்த ஒரு பொறுப்பில் வகிப்பவர் தவறு செய்தாலும் அவர்களுக்கான நடவடிக்கை என்பதை நாங்கள் எடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் அரச ஊடக பிரதானிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் பொழுது, இன்றைய தினம் காலை நடைபெற்ற சந்திப்பின் பொழுது இந்த ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நாங்கள் பழுதடைய விட மாட்டோம். இன்னும் அதிகமாக சொல்ல போனால், இன்னும் அதை மிகப்படுத்தி சொல்ல போனால், கடந்த 7 தசாப்தங்களாக இந்த நாட்டு மக்கள் பல அரசாங்கங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதே சமயம் பல அரசாங்கங்களை கவிழ்த்தும் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த வரலாற்றிலே, எங்களுடைய இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக எங்களுடைய நாட்டு மக்கள் 2 சந்தர்ப்பங்களின் பொழுது எங்களுடைய தேசிய மக்கள் சக்திக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அதாவது அவர்கள் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அவர் தங்களுடைய பெரும்பான்மையான வாக்குப்பதிவை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கி இருந்தார்கள். நான் இப்பொழுது சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாமே ஜனாதிபதி அவர்கள் இந்த சந்திப்பின் பொழுது, ஊடக சந்திப்பின் பொழுது குறிப்பிட்ட விடயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆகவே இந்த ஒரு வாய்ப்பு என்பது, இந்த வாய்ப்பினை வழங்குவதற்கு மக்கள் எதற்காக இந்த வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கினார், அதன் பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்பது தொடர்பாக நாங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கின்றோம். அது தொடர்பான அனைத்து விடயங்களும் எங்களுக்கு தெரியும். ஆகவே மக்களுக்கான இந்த தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டியெழுப்புவோம் என்கின்ற நம்பிக்கையில் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த பொறுப்பை நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு வழங்கியே தீருவோம். அவர்களினுடைய அந்த நம்பிக்கை என்பது கடுகளவும் குறைந்து விடாமல் நாங்கள் அவர்களுக்கான சரியான ஒரு அரசாங்கத்தை கொடுப்போம், கட்டி எழுப்புவோம் என்கின்ற விதமாக அவர் அந்த கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டுக்குள்ளும் கூட யார் தவறு செய்தாலும் அவர்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் சிறிதளவும் தயாரில்லை என்கின்ற ஒரு விடயத்தினையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நாட்டுக்குள் மட்டுமின்றி அரசாங்கத்திற்குள்ளும் அவர்கள் எந்த தரத்தில் இருந்தாலும் அவர்களை நாங்கள் பாதுகாக்காமல் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை எடுப்பதற்கு நாங்கள் 2 தடவைகள் யோசிக்க மாட்டோம். அதாவது உடனடியாகவே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் உடனடியாகவே எடுத்து விடுவோம் என்கின்ற மாதிரியாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே சமயம் இந்த நாட்டை மிகச் சிறந்த நாடாக மாற்றுவதற்கும் தாங்கள் நிபந்தனைகள் இன்றி
தங்களை அர்ப்பணிப்போம் என்று சொல்லி அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை அமைப்போம் என்கின்ற அவர்களினுடைய ஒரு பிரதானமான நோக்கத்தின் கீழ் கட்டியெழுப்பக்கூடிய இந்த அரசாங்கமானது வருகின்ற காலங்களில் மக்களுக்கான ஒரு சரியான ஆட்சியை கொடுப்பார்கள் என்று சொல்லி அவர்களுடைய அந்த வார்த்தைகள்ல இருந்து நம்பக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க போகின்றது என்பவற்றை நாங்கள் பார்க்கலாம். எவ்வாறு போக போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஜனாதிபதி அவர்களினுடைய இந்த ஒரு முடிவுக்கு அமைய இதற்கு முன்னதாகவே அவர் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நாங்கள் பாதி அளவிலே குறைப்போம் என்கின்ற மாதிரியாக கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். தற்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதற்கிணைய 2 முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு என்று சொல்லி நாங்கள் கருத்தில் எடுக்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டால், அவர்களுக்கான பாதுகாப்பு அதிகமாக தேவைப்பட்டால் அது பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கான பாதுகாப்பு வழங்கப்படும். அப்படி இல்லாத பட்சத்திலே, அவர்களுக்கு அச்சுறுத்தல் இல்லாத பட்சத்திலே அந்த பாதுகாப்பு தேவையில்லை, அதை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம் என்கிறதுதான் அவர்களுடைய ஒரு முடிவாக இருந்தது. அந்த வகையிலே தற்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன அவர்களினுடைய பாதுகாப்பு பாதுகாவலர்களினுடைய எண்ணிக்கை 51 குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்களினுடைய பாதுகாப்பு 58 குறைக்கப்பட்டிருக்கின்றது. இதே சமயம் எதிர்வருகின்ற காலங்களில் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய பாதுகாப்பும் குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த பாதுகாவலர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைக்கப்படுகின்ற பொழுதோ அல்லது அவர்களுக்கான சலுகைகளை குறைக்கப்படுகின்ற பொழுதோ அரசாங்கத்துக்கு அது இன்னமுமாக லாபகரமான ஒரு விடயமாகத்தான் அமையும். இந்த வகையிலே நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகின்ற ஒரு முக்கியமான விடயம் என்பது வைத்தியர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயம் தான். அதாவது இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. இதற்கமைய பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜனாதிபதி அவர்களினால இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் தான் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள். அந்த வகையிலே அவர் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துல காலையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தலைவராக அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராக உத்தியோகபூர்வமாக தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றிருந்தார். அதன் பின்னராக அந்த கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் தான் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள், ஏனைய அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு இடத்துல வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய தரப்பு கேள்விகள் அல்லது இன்னொருவர் பேசுகின்ற தருணத்திலேயும் கூட குறுக்காக பல தடவைகள் தன்னுடைய கேள்விகளை தொடுத்திருந்தார் அல்லது விதண்டாவாதமாக பல கேள்விகளை கேட்டு அந்த இடத்திலே குழப்ப நிலை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அதனை அடுத்து அங்கிருந்த அர்ஜுனா எம்பி அவர்களை அந்த கூட்டத்தில் இருந்து வெளியேற்றும்படியாக அரசு அதிகாரிகள் கோரியதுனால இறுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கூட்டத்தில் ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. அதன் பின்னராக ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் அதிலே தலையிட்டதற்கிணங்க அந்த சலசலப்பு அமைதியாக்கப்பட்டது. அதன் பின்னராகவும் கூட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய கேள்விகள் அல்லது அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் என்பது அரசு அதிகாரிகளினுடைய கல்வி தகமையை குறைக்கின்ற விதமாகவும் அல்லது அவர்களுடைய கல்வி தகமையை கேள்வி கேட்கின்ற விதமாகவும் இருக்கின்றபடியினால அரசு அதிகாரிகளுக்கு அவர் மதிப்பு கொடுக்கிறார் இல்லை என்பதுதான் அங்கே ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னால் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளரான சத்தியமூர்த்தி அவர்களும் அந்த இடத்துல இருந்தார். இந்த தருணத்துல அண்மையில குறிப்பிட்ட வைத்தியசாலைக்குள்ளே எம்பி அவர்கள் அர்ஜுனா அவர்கள் சென்று ஒரு சிறிய முரண்பாடு ஒன்றில் ஈடுபட்டதும் அனைவருமே அறிந்த விடயம் தான். குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பாக சத்தியமூர்த்தி அவர்கள் பேசுகின்ற தருணத்துல அரசு அதிகாரிகளை கேலி செய்வது போன்றும் அவர்களுடைய கல்வி தகமைகளை கேள்வி கேட்பதும் அவர்களை அவமதிக்கும் செயலாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் தொடர்ந்து மக்கள் சேவையில் இருக்கும் அதிகாரிகள், அவர்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற மாதிரியாகவும் அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருந்தார். அதனை தாண்டி அவர் பார்க்கின்ற பொழுது யாழ் போதனா வைத்தியசாலைக்குள்ளே யார் உள் நுழைந்தாலும், அதாவது உள் வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் முழுமையான மரியாதையை வழங்குகின்றோம், அவர்களை வரவேற்கவும் தயாராக இருக்கின்றோம். ஆனால் நடைமுறைகளை குழப்பி அத்துமீறி நுழைய முற்பட்டால் அது கடவுளாக இருந்தாலும் போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி என்று சொல்லி அவர் காட்டமாக அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே கடந்த சில நாட்களுக்கு முன்னால் பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் சென்று அந்த ஒரு முரண்பாட்டில் ஈடுபட்டதற்கிணங்கத்தான் அவர் இந்த ஒரு விடயத்தை அங்கே காட்டமாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இனி வருகின்ற காலங்களிலையும் அர்ஜுனா அவர்கள் செல்லக்கூடிய எல்லா இடத்திலையுமே இவ்வாறான ஒரு விமர்சனங்களும் அலட்டி சலசலப்புகளும் தான் இருக்க போகின்றதா, அலட்டி அவருக்கு தன்னுடைய பதவிக்கு ஏற்றாற்போல் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செய்வாரா என்பதை எல்லாவற்றையும் பார்க்கலாம். இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். அதாவது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு கண்மூடித்தனமாக, அதாவது அவர் என்ன செய்தாலும் ஆதரவு கொடுக்கக்கூடிய மக்களும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர் என்ன செய்தாலும் அதனை
விமர்சிக்கக்கூடிய ஒரு மக்கள் பகுதியினர் வந்து இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதே சமயம் அவர் எவ்வளவு நல்லது செய்தாலும் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு விடயங்களை செய்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய குற்றங்களையுமே சுட்டிக்காட்டக்கூடிய இடத்திலே வந்து எல்லாருமே இருக்க வேண்டும். அந்த விதத்திலே அவர் வந்து இதுகள் செய்வது பிழை தவறு என்று சொல்வதையும் தாண்டி தன்னுடைய பதவிக்கு ஏற்றாற்போல் அவற்றை யோசித்து சரியான முறையிலே அவற்றை கையாள்வது வந்து சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் என்று சொல்லி சரியான ஒரு நடைமுறைகள் இருக்கின்றது. ஆகவே ஒரு படித்தவராக அவருக்கும் அதை பற்றி தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே இது பற்றி நிச்சயமாக உங்களுக்கு முரண்பட்ட தகவல்கள் இருக்கலாம். இல்லை அவர் செய்ததில் எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிப்பவர்களும் இருக்கலாம். ஆனால் இன்று நடைபெற்ற அந்த கூட்டம் தொடரை வந்து நீங்கள் முழுவதுமாக காணொலியாக பார்த்திருந்தால் உங்களுக்கும் அது விளங்கும். அப்படி பார்வையிடாவிட்டால் நீங்கள் அந்த காணொலிகள் கிடைக்கும் பட்சத்திலே அதை பார்த்துக் கொள்ளுங்கள். இது தொடர்பான நீங்கள் பார்த்தவர்களாக இருந்தால் அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்விலே பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது நான் சொன்ன விடயங்களை கேட்டு உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது என்கின்ற விடயத்தை நீங்கள் கருத்து பகிர்விலே பகிர்ந்து கொள்ளலாம். இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்.